லவ்லி பாஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து நியூ ஃபார்ம் கட்ட போறோம். பன்னிக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வர போறோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம். அண்ட் மைனிங் போக போறோம். இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம எபிசோட் 1ல இந்த ஒரு ஸ்மால் ஹவுஸ் கட்டணும். அண்ட் எபிசோட் 1 தான் என்னோட மைன்கிராஃப்டோட ஃபர்ஸ்ட் கேம் பிளே. ஸோ நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1 எண்டில் லாங்கில் ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு கோடாலி தலைன்னு இருப்பானுங்க. அவனுங்கிட்ட அடி வாங்கி லூட்டெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எவன்டா அதை அடிக்கிறது? ரெடி, சண்டை போட வரலடா. என் லூட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற அடிக்காதரா. சார் விட்டுருங்க சார், என் லூட்டு மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். போட்டு தள்ளிட்டான். யாருங்க தனியா இருக்கும் தான் அடிச்சேன். நான் அடுத்த தாட்டி வரும்போது டாக் ஸ்குவாடோட வரேன்டா, என் படையை கூட்டிட்டு வரேன்டா. உண்மை என்னன்னா இன்னும் ஒரு டாக்கை கூட நான் கண்டுபிடிக்கல. இனிமே தான் டாக் ஸ்குவாடை ரெடி பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு நியூ ஃபார்ம் கட்ட போறோம். பன்னிக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு ஒரு ஃபார்மா ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். பொட்டேட்டோ குக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இதை எடுத்துக்கலாம். நம்மகிட்ட ஒரு பொருள் கூட இல்ல. மைனிங் பண்றதுக்கு பிக்காக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ரெடி பண்ணலாம். ஒரு 10-15 ஸ்டிக் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு மைனிங் பண்றதுக்கு பிக்காக்ஸ் ஒன்று, அது மரவெட்டுற கோடாலி ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அயனை வச்சு ஹெல்மெட் காஸ்ட்யூம்லாம் வாங்கணும். பட் இப்போ நம்ம கிட்ட அயன் அவ்வளோ இல்லை, அதனால வாங்க முடியாது. அண்ட் அப்புறம் சீல்டு 2 வாங்கிக்கலாம் கைஸ். இந்த சீல்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளை பாதுகாக்க தான். ஜாம்பி யாராவது வந்து நம்மளை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல்டு மேலே அடி விடுவோம், நம்ம மேலே அடி விடுவாது. இந்த இடத்துல சமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம டீம்மேட்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் சீல்டு எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சோம்னா போதும். வச்சாச்சா? இப்போ ஒரு சீல்டு நம்ம டீம்மேட் கிட்ட கொடுத்து, சீல்டு இருக்க வரைக்கும் நம்மளும் கேப்டன் அமெரிக்கா தான். Now be ready. இப்போ நம்ம மைனிங் பண்ண போறோம். டீம்மேட் மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பார்க்கறாரு? என்ன தெரிகிறது? இதுதான் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தியா? கொஞ்ச நேரத்தில் கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. போயிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் போகலாம். நல்லா தூங்கலாம் கைஸ். குட் மார்னிங். பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம மைனிங் கிளம்புறோம். பக்கத்தில் ஒரு கேவ் பார்த்தேன், பெரிய பள்ளத்தாக்கு. அதுக்குள்ளே விழுந்தா சட்னி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் அங்கே தான் போக போகிறோம். ஓகே, நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு முன்னாடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வில்லேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் நட்டு வச்சுருந்தானுங்க. சாப்பிட்ற கேரட் உருளைக்கிழங்கு நட்டு வச்சுருந்தானுங்க. பக்கத்தில் கேரட்டும் இருந்துச்சு. இதையும் விடுமா? நம்ம ஆட்டை போட்டாச்சு இல்லை, பிட் பாக்கெட்ல அடிச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி விடணுங்க. வில்லேஜர் எதுவும் வந்தானா குருன்னு பார்ப்பான். அப்படியோ நான் நட்டு வச்சதை நீங்கள் ஆட்டையை போட்டு போகிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அசிங்கமாக போயிடும், ஓடி போயிடலாம். கோடாலி தலையிலங்களா, இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, வரண்டா, நான் டாக் ஸ்குவாடோட வரண்டா, வெயிட் பண்ணுங்கடா. அவனுங்க அடிக்கணுங்க. அது தனியாக ஒரு வீடியோவே போடுறாங்க. பக்கத்தில் ஒரு கேவ் இருந்தது, அங்கே போகலாம். இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கே இருக்குது. இந்த கேவுக்குள்ளே இறங்கினா நமக்கு அயனு கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேயே அயன் இருக்குது, அங்கே பார்த்தீங்களா தெரியும். ஆனால் இங்கேருந்து கீழே விழுந்தா நம்ம சட்னி தான். மாஸ்டர் பிளான் பண்ணி தான் இறங்கணும். ஓகே, நம்ம கிட்ட பக்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாலத்தை கட்டி அந்த பக்கெட்டை வச்சு இறங்கிற வேண்டிதான். ஏய், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி இறங்கணுன்னா சட்னி ஆயிடுவேன், நான் கீழே இருந்துக்க வேண்டிதான். அதனால நம்ம இன்னொரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாலம் மாதிரி கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டிக்கிட்டு, ஐயோ தெரியாமல் மேலே வச்சுட்டேனே, இருங்க இதை உடச்சிடலாம். ஸோ ஓகே, நம்மகிட்ட உட் இல்லை. இப்போ அவர் பாலம் கட்டிட்டோம், நம்ம டீம்மேட் இந்த மாதிரி பாலம் கட்டிட்டோம். நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வச்சுருக்கோம். அதனால தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் இங்கே வில்லேஜர் வீடு. இங்கே இருக்குங்க வில்லேஜர் வீடு. கீழே தண்ணி இருந்தது, ஒரு பக்கெட் தண்ணி மோந்தாச்சு. இந்த தண்ணியை வச்சு நம்ம லிஃப்ட் செய்ய போகிறோம். தண்ணியை வச்சு எப்படி ப்ரோ லிஃப்ட் செய்வேன் அப்படின்னா பாருங்க, இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டியாச்சு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அது நடுவில் தண்ணி ஊற்றிட்டா போதும். நம்ம லிஃப்ட் ரெடி. இப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இருங்க நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் ஜம்ப் பண்ணியே காமிச்சிட்றேன். இதில் இப்படி ஜம்ப் பண்ணிட்டோம்னா போதும், தண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் போகும். அந்த தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக கீழே இறங்கிடலாம். அதே மாதிரி இருந்தும் மேலே ஈஸியாக போய்க்கலாம். இதுதாங்க நம்ம லிஃப்ட். ஸோ இது பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடியது தான். ஆனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னது அயன் கிடைச்சிருக்கு. ஸோ அயன் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த செகண்டு இன்னும் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணாமல் தான் இருக்கீங்க. எப்படிலாம் சப்ஸ்கிரைப் வாங்க வேண்டியதாக இருக்குது.
ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அயன் தங்கீஸ் இந்த இடத்துல நிறைய கிடைக்குது. இந்த இடத்துல கோலும் இருக்குது, இதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட டார்ச் லைட் இல்லை, அப்புறம் எதுவுமே இல்லை, கறி சாப்பாடு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நிலக்கரியை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இல்லைங்க இன்னும் கீழே போகுது, நம்ம ஆல்ரெடி ரொம்ப கீழே இருக்கோம், இன்னும் கீழே வேற ஒரு பள்ளத்தாக்கு போகுது. ஏங்க அப்பா அங்கேருந்து கீழே விழுந்திருந்தோம், நம்ம கிட்ட இருக்க 4 நல்லெலும்பு கூட மிச்சம் இருந்திருக்கு. இங்கே அதிகமாக கோல் தான் கிடைக்குது. கோல் இருக்க இடத்துல எப்படியும் அயனும் இருக்கும். தான் இருக்குல்ல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நிறையவே இருக்குது. இருட்டுக்குள்ளே எனக்கு தான் தெரியல. இங்கே பாருங்களேன் அயன் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் மேலெலாம் இருக்குது. ஆனால் இந்த இடம் இருட்டாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. போக்கில் மைனிங் பண்ணுவோம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க அயனாக கைஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அயன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பரவாயில்லைங்க, நம்ம சேனல் நிறைய பேர் பிடிச்சிருக்காட்டுக்கு, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களாட்டுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்குன்னு அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. சும்மா பண்ணி தான் சொன்னேன். நீ என்ன கேட்ட? ஆத்தி இதுக்கு மேலே இருட்டாக இருக்குது, நம்ம வெளியே போயிடலாம். இருட்டுனா நமக்கு வேறு பயம். மைண்ட் கிராஃப்டில் கேவுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய கேவுக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட்லாம் கிடச்சிருந்தாங்க. ஆனால் டைமண்டு கோல்டெல்லாம் எனக்கு கண்டுக்கே தெரியல. ஸோ நீங்கள் மைனிங் பண்ணி எடுக்கிறதோட இந்த மாதிரி கேவுக்குள்ளே இறங்கினா போதும். இங்கே என்னமோ பள்ளத்தாக்கா கீழே போகுது, இறங்கி தான் பார்ப்போமே. இன்னுங்க இருட்டாக இருக்குது. ஐயோ எங்கேயும் இழுத்துட்டு போகுது, தண்ணி இருக்காட்டுக்குங்க, எங்கேயும் இழுத்துட்டு போகுது. யாராவது இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குங்க. தண்ணி வேற நம்மள எங்கேயோ இழுத்துட்டு போகுது. எப்படியாவது புஷ் கொடுத்து தரைக்கு போயிடலாம். தட்டுற வந்தாச்சு. எப்பாடா பின்னாடி எதுவும் பூதம் வந்து பே அப்படின்னு கத்திர போகுது, நம்ம ஓடிடலாம். பேனு கத்துற பூதம் எது? அட மிஸ்டர் மீட்டு வேற இவரு புளிய கல்ல வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் உடச்சிட்டு மேலே வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஐயோ லிஃப்ட்டை காணா, எப்படிங்க மேலே ஏறுறது? இருங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்க. அப்போ இந்த லிஃப்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இருட்டே ஆயிடுச்சுங்க. எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஏறி மேலே போயிடலாம். ஐயோ கீழே வந்துட்டேனே. மறுபடியும் ஒரு புஷ் கூடு. அப்பாடா மேலே வந்தாச்சு. எவனோ அடிக்கிறான் பின்னாடி, இங்கேருந்து ஓடிடுறா. கீழே விழுந்தா அவ்வளோதான். அப்படியே என்னடா ஒரு ஊரே வரீங்க. அப்படியே அப்போ ஜாமி கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சு போய் ஐயோ பிடிச்சிட்டானுங்க. ஐயோ ஒருத்தர் 2 பேர்னா கூட பரவாயில்ல, இத்தனை பேர் வரானுங்களே சுற்றி. நல்ல வேலை சீல்டு வச்சிருக்கனால அதில் பட்டு பறந்து போயிடுறானுங்க. ஐயோ சீல்டை தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தர் 2 பேர் வந்தா சுத்து போட்டாங்கயா, சுத்து போட்டானுங்க. அப்படியே ஜோம்பி தலைகளா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இருங்கடா நான் போய் தூங்கினாவே நீங்கள் செத்து போயிருவீங்கல்ல. என்னையோட பயம் கொடுத்துருங்க. இருங்கடா டே உங்களை காலையில் வந்து பார்த்துக்கிறேன்டா. போய் படுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்நேரத்துக்கு விடிஞ்சிருக்கணுமே. என்ன டீம்மேட் படுக்கலையா? அப்போ யார் பக்கத்தில் படுத்துருக்கிறது? ஏய் நீ எங்கடா வில்லேஜர், நீ எங்கடா படுத்துருக்க? ஐயோ அது அவன் பெட்டு தாங்க, அவன் வந்து படுத்துக்கிட்டாடே. ஏந்திரா தம்பி, அப்போ தானே நீ நல்லா இருக்க முடியும், நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஏந்திரா அப்பாடா ஏந்திரிச்சிட்டாங்க. டே வில்லேஜர் எங்கடா கதவை திறக்க? ரெடி திறந்துடாதரா, நீயும் செத்து போயிருவோம், நாங்களும் செத்து போயிருவோம். டாடி திறந்துடாதரா. அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஐயோ திறந்துட்டா நம்ம சோழியே முடிஞ்சிருப்பேன். உள்ள வந்துடும். ஐயோ திறந்துட்டாங்க. டே இந்த கடை வாய்க்கிடா. அட ஜாம்பி தலையில உங்களுக்கு வேற வேலையே இல்லை. வில்லேஜர் செத்தே போய் அநியாயமா ஒரு உசுறு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் போய் டோர் சாத்திட்டு வந்துடலாம். வேற எவனாவது வந்துட போறான். இதை சாத்து இதையும் சாத்து. அப்போட போய் படுத்துக்கலாங்க. விடிவிட்டும் அதுக்கப்புறம் இருக்கவனுங்களுக்கு. டே ஜாம்பி தலையில நான் எங்கடா இருக்கீங்க? இருங்கடா உங்களுக்கு பொழந்து கட்டுறா. எனக்காடா சாவு போயத்தை காட்டுறேங்க உங்களுக்கு. நான் இப்போ பாடுறேன். இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே இருக்கானுங்க. தண்ணி விட்டு வெளியே வந்தால் எரிஞ்சு செத்துருவானுங்க. இருங்க தண்ணிக்குள்ளேயே போய் இறங்கி இவனுங்க எல்லாத்தையும் போகிறோம் நொறுக்கணும். எலும்பு கொடுத்தலையன் வேற இருக்கான். டே சும்மா பேச்சு. ஐயோ அடிச்சு விட்டாடுங்களே. சும்மா பேச்சுக்கு தான்டா சொன்னேன். அவ்வளோ கோவமா என் மேலே ரொம்ப லூட் எடுத்துகிட்டு வந்துடலாம்ப்பா. லூட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஐயோ இன்னும் ஜாம்பிலாம் இங்கே இருக்காடுங்க. ஃபஸ்ட்டு ஏறிடலாம். மேலே ஏறியாச்சு. இங்கே தான் நம்ம அயன்லாம் கிடக்குது. அப்பாடா ஓகே பிஸ்கெட் அயன் இருக்குது. நம்ம மைனிங் பண்ணிட்டு வந்த அயனை காணாமே. டே எலும்பு கொடுத்தலையா? நீ எதுவும் வச்சிருக்கியாடா? குடுறா அயனை குடுறா. என் அயனை குடுறா. இவங்கிட்டையும் இல்லை 4 நல்லி எலும்பு தரவை. அவங்ககிட்ட வேறு எதுவும். ஐயோ அயன் எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. போய் தேடுவோம். நானும் எல்லா இடத்துலையும் தேடுறேன். இங்கேயும் இல்லை. ஐயோ அயனை காணா. அப்புறம் ப்ரோ கூப்பிட்டு ப்ரோ இங்கே இருக்கு. அப்போடா இங்கே இருக்கா? இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டு கீழே மைமிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா ஒரு செகண்டில் காண போயிடுச்சு. 22 அயன் எடுத்தோமா? இல்லையே 30 எடுத்தோமே. சரி பரவாயில்ல இருக்கிறத எடுத்துக்குவோம். ஓகே அயனெல்லாம் அயன் பிஸ்கெட்டாக மாற்றிடலாம். அதுக்கு நெருப்பில் வைக்கணும். ஓகே நம்ம ஹீட் பண்ணுவோம். தனித்தனியாக பிரித்து எல்லா இதுலேயும் வச்சிடலாம். இப்போ கோலும் வேறு இல்லை. கோலையும் தனித்தனியாக பிரித்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்தா வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அயன் பிஸ்கெட் கிடைக்கும். அயனை வச்சு நம்ம நிறைய பொருள் வாங்கிக்கலாம். இல்லையே என்னமோ இருக்கே குதிரையா? இல்லை குதிரை மாதிரி குதிரையா? இருங்க ஏறி பார்ப்போம். டாங்கி கழுதைக்கு மேலே ரைடு போட மாட்டேக்கு. ஆனால் அந்த ரைடு போகிற அந்த ஒரு இது இல்லை. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மரம் வெட்டிட்டு வந்தாச்சு. மரத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்க முடியுமா? ஓகே ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு ஒரு 20 வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட வெப்பன்ஸு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. வெப்பன் ஒன்று வாங்கிக்கலாம். அந்த கத்தி ஒன்று வாங்கிக்கலாம்.
வச்சுக்கலாம். ஓகே, அயன் ஹீட் பண்ண வச்சுருந்தோம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் அயன் இல்லை, இதுலேயும் அயன் இருக்குது, 6 இருக்குது. மீதி அயன்லாம் எங்கேயா போச்சு? ஆட்டை போட்டார் அவர். 20 அயன் ஹீட் பண்ண வச்சுருந்த மேட்ச். ரைட், இருக்கிறத வச்சு ஏதாவது வாங்குவோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன வாங்கலாம்னா அயன் ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கலாம். அயன் காஸ்டியூம், அந்த ட்ரெஸ் மாதிரி, அது பேர் தெரியலிங்க. சரி, அது ஒன்று வாங்கிக்கலாம். அயனை வச்சு ஹெல்மெட்டும் மேலே போடுற சட்டையும் வாங்கியாச்சு. ஃபேண்டு வாங்க முடியலையே, ஷூ மட்டும் தான் வாங்க முடியுது. இன்னும் அயன் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வாங்கினது ரெண்டும் நம்ம மேலே எடுத்து போட்டுக்கலாம். சட்டை போட்டாச்சு, அதே மாதிரி ஹெல்மெட்டும் தலைக்கு போட்டாச்சு. ஓகே, இதில் அயன் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஐயோ ப்ரோ, நான் ஒன்று அடிக்கல ப்ரோ, நான் அயன் இருக்கான்னு தான் பார்த்தேன், நீ குறுக்க வந்துட்டேன். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னா நம்ம ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாம். பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டிலாம் கொண்டு வந்து ஒரு கூண்டில் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரக்கட்டையை வச்சு இது வாங்கிக்கலாம். ஓகே, இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விவசாயமும் இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி இருக்கும், பில்லெலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வைக்கணும். ஸோ லைனாக வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கூண்டு நம்ம செஞ்சாச்சு. இதில் பன்னியோ கோழியோ எது கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே விட்டுறலாம். ஸோ இது ஒன்று வச்சாச்சா, இப்போ இன்னொன்று செய்யணும். இன்னும் 2-3 செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கோழி தனியாக, மாடு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கணும். ஓகே இருங்க, அந்த கேப் விட்டுட்டேன். இதெல்லாம் ஃபேன்ஸ் வேறு முடிஞ்சு போச்சே. நான் சொல்கிறது ஃபேன், ஐயோ அது வேறு நமக்கு வாயில் வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஓகே, கடைசி ஒன்று. இதுக்கப்புறம் மரத்தை வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மீதி இருக்கிறத கட்டிக்கலாம். அது பேர் தெரியாது விட்டுருக்கேன். தமிழ் மீனிங் மட்டும் வேலிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, வேலினே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு தோன்றது ஒன்று வாங்கிக்கலாம் கேஸ். ஓகே, மண்ணு தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டோன் இருந்துச்சு. ஸ்டோனை வச்சு நம்ம மண்ணு தோன்றது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மண் நிறையா இருக்கா, இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிளிக் பண்ணாவே போதும். இந்த மண்ணெல்லாம் ஈஸியாக அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும். இதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா, இங்கே மண் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு சமமாக மாற்றணும், பில்லெல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ தான் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பண்ண முடியும். ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமமாக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, இந்த வேலி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அறங்குறையாக விட்டு வச்சுருக்கோம். வேலி ஃபஸ்ட்டு போய் வாங்கிடலாம். எங்கெங்கே அதாவது இதில் வாங்கக்கூடாது, இதுலையா? ஸோ ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது இதா இருக்குது. ஒன்று தான் வாங்க முடியுமா? ஓகே, நம்மக்கிட்ட வேறு கலர் வாங்க முடியும், பிளாக் கலரில். ஆனால் கலராக போட்டால் நல்லாவே இருக்காது. சரி, அப்புறம் நம்ம டீமேட் யாரும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இருங்க போய் காப்பாற்றலாம். அங்கே பார்த்தீங்களா கொடுக்கும். ஐயோ, இவனா என்ட்ருமேனு மோசமானவனாச்சே, நம்ம டீமேட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இருங்க நம்ம போய் எப்படியாவது காப்பாற்றுவோம். இவன் யாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னை பார்த்து பயந்து மரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு அந்த வாங்கி எங்கெங்க போனா, ஒரு அடி தாண்டா அடித்தேன், ஏன்டா தெரிச்சிட்டு ஓடிட்டேன். ஓடியே போயிட்டாங்களா? யாரு? நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஓகே, வீட்டுக்கு முன்னாடி கேரட் இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு வந்து இந்த கூண்டில் விட்டுறலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு பன்னி எங்கேயாவது இருக்கான்னு தேடுவோம். பன்னிக்குட்டி எங்கே இருக்க சொல்லும், உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பிடிச்சிட்டு வந்து என் கூண்டில் விட்டே ஆகணும். எங்கெங்கே ரொம்ப தூரம் வந்துட்டேன், இங்கேயும் காணா. இந்த ஆடா சே, என்னங்க சவுண்டு, ஏதோ சவுண்டு கேட்குதுங்க பக்கத்தில், பயங்கரமாக இருக்கே. இதுக்குள்ளே இருந்து தான் கேட்டுச்சு. இதுக்குள்ளேயா? இல்லை, இதுக்குள்ளே இருந்து தாங்க கேட்டுச்சு. எங்க அப்பா, எவ்வளோ பெரிய பள்ளம், விழுந்தோம்னா எழுந்திரிச்சு வரவே முடியாது. ஆனால் இதுக்குள்ளே இருந்து தான் சவுண்டு கேட்டுச்சு. என்னவா இருக்கும்? என்ட்ரு மேடை வேற அடிச்சு விட்டேன், ஸ்குவாடை கூட்டிகிட்டு வந்துட போகிறான். இங்கே என்னது? பன்னிக்குட்டி வந்துட்டியா? வா வா வா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ காமெடியாக இருக்கா. வா, என் கூட வா, போலாம் வா. இவ்வளோ நேரம் தேடி ஒரு பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2-3 பண்ணி எங்கேயாவது இருந்தால் அங்கே வந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே தூரத்தில் ஒரு பண்ணி தெரிஞ்சிச்சு கைஸ். தான் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு பண்ணி இருக்குது. உடியா பன்னிக்குட்டி பார்த்தீங்களா? கையில் என்னது கேரட் பார்த்ததுமே ஓடி வருது. ஓகே, இது எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஐயோ இருட்டாகுதே, ஐயோ வந்த வழியை மறந்துட்டேங்க, எப்படிங்க நம்ம வீட்டுக்கு போகிறது? அப்படி இப்படின்னு சுற்றி வந்த இடத்துக்கே தான் வந்துகிட்டு இருக்கேன், எப்படி வீட்டுக்கு? ஐயோ பாம்பக்கறி தண்ணி ஓடிடுறோம். ஐயோ வந்துட்டாங்க நைட்டானா இவனுக்கு தொலை தாங்காதே, அவன் வேற வரானே. டே விட்டுறா என்ன, இவன் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாவே நப்பு தொட்டியாச்சே, வெடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போகலாம். ஆஹா, வெடிக்கிறான், உப்பிட்டான். ஐயோ நல்லவா, ஹெல்த்லாம் போகல, ஆனால் தூரமாக போய் விழுந்துட்டோம். பன்னிக்குட்டிங்களா, உசுரோடு இருக்கீங்களா? போடா, இங்கே தாங்க இருக்குது, இந்த சாப்பாடு வச்சுக்கி, உனக்கும் இரு கொடுக்குறேன். என்ன குருன்னு பார்க்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு பார்க்குது. இன்னும் கொடுத்ததுமே என்னை விட்டு தள்ளி போகுதுங்க. எங்கே போகிறீங்க? என்ன 2 பக்கத்தில் போகுது. அங்கே போகிறீங்களே, என்னமோ கிஸ் பண்ணிக்குதுங்க. ஐயோ குட்டியே போட்டுருச்சா? என்னடா ஒரு செகண்டில் தண்ணிக்குள்ளே குழந்தையே பேத்திட்டீங்க. ஐயோ, இவனுங்களை விட்டா கம்முன்னு இருக்க மாட்டானுங்க. இதுக்கு மேலே தீனிக்கு கொடுக்கக்கூடாது, கம்முன்னு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. அப்பாடா, ஒரு வீட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. அந்த பன்னிக்குட்டி எங்கே காணா வருதா? முடியா வேகமாக, எனக்கு வேறு ஹெல்த் கம்மியாக இருக்குது. நான் சாப்பிடணும்னு நினச்சா அதுக்கு கொடுத்துட்டேன் தெரியாமல். மறுபடியும் குட்டி போட்டுருச்சா? எத்தனை குட்டிடா? ஐயோ, அந்த குட்டிங்க கூட மேலே ஏறி வேகமாக வருது. அந்த 2 பெரிய பன்னி 2 ஏறியே வர மாட்டேங்குதே.
பண்ணிங்களா வாங்க வேகமாக போகலாம். எப்படியாவது கொண்டு போய் இதில் அடைச்சி வச்சுருணுங்க. பண்ணிக்கு வேலி ரெடியாக இருக்குது வாங்க பண்ணிங்களா. முடியா வேகமாக முடியா. குட்டி தான் அழகாக இருக்குது. ஓகே எப்படியாவது இதை உடச்சிட்டு இதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருணும். இருங்க இதை உடச்சிட்றேன். ஓகே உள்ளே வந்தாச்சு. இருங்க அதுங்களையும் உள்ளே இது கேரட் எடுத்தால் உள்ளே வந்துருச்சுங்க. இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது? கேரட்டை கீழே வச்சிட்டோம்னாவே போதும். ஓகே தலையை குமிஞ்சிருச்சு தான் சாக்கு வெளியே போயிடலாம். ஐயோ ஒன்றா போகுது. அவ்வளோ பண்ணி குட்டிங்களா. அப்படியா மறுபடியும் முடியா. ஐயோ இதுகிட்ட இருந்து எப்படி வெளியே போகிறது? இது பெரிய தொல்லையாக இருக்க மாட்டேக்கே. எல்லாமே என்னையவே குருன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் எப்படி வெளியே போவேன்? அப்படியே வெளியே போயிடணும். ஐயோ செட்டிங்ஸ் வேற ஆனாச்சு. ஐயோ ஒரு பண்ணியை தெரியாமல் அடிச்சு விட்டேன். ஐயோ பண்ணி கோச்சிட்டு ஓடுது. பண்ணி மியூசிக் ஓடாத பண்ணி. ஐயோ கோவிச்சுக்கிட்டலாம் ஓடுது. இது எப்படியோ சாப்பாடை கொடுத்து கேரட் பண்ணிட்டேங்க. திரும்பி கூட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு தான் தெரில. இங்கே ஒரு இதை வச்சு அடைச்சிடலாம். ஓகே வெளியே வச்சு அடைச்சாச்சு. ஆனால் நம்ம வெளியே தான் எப்படி போகிறதுன்னு தெரியல. அவசரத்தில் டோர் வைக்க மறந்துட்டேனே. மேலே வேறு அந்த மேட்டும் வைக்கவே இல்லை. ஓகே நம்ம டீம்மேட் வேறு இங்கே உடச்சிக்கிட்டு இருக்காரு. உடச்சிட்டு டோர் வச்சுட்டாரு. நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ஐயோ குட்டி வந்துருச்சு. ஐயோ சாமி வேற மறுபடியும் உள்ள கொண்டு போய் இதை எப்படியாவது ஊனும். மறுபடியும் ஐயோ என்ன அடிக்கிற டீம்மேட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். இருங்க எப்படியாவது சாத்திரு. அப்பாடா பண்ணிங்களா. உனக்கோசரம் நான் என் டீம்மேட்டுக்கிட்டலாம் அடி வாங்குறேன். போயிட்டு தூங்கிடலாங்க. இருட்டாயிருச்சு. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டோட சேர்த்து நம்ம பன்னிக்குட்டி பிடிச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கெலாம் சாப்பாடு போட்டுடலாம். இந்தாங்க இன்னும் 2 குட்டி போடுங்க. இப்போ குட்டி போடுங்க. நிறைய குட்டி போட்டு இது ஃபுல்லாக அப்படியே நிறச்சி வச்சு ஹாட்டாக வரது சூப்பராக இருக்குங்க. குட்டி வந்துருச்சுங்க. எங்கே அந்த குட்டி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் இருக்குது. 3 குட்டி இருக்குங்க. அந்த குட்டிக்கெலாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பெருசாகும்னு நினைக்கிறேன். 3க்கும் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துடலாம். ஓகே இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்னா அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ அதாவது கேரட் இந்த மாதிரி ஏதாவது நட்டு வைப்போம். சாப்பிட்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பன்னிக்குட்டிக்கெலாம் கொடுத்து பன்னிக்குட்டி நிறைய ஆக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. அதாவது மண்வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கலாம். மண்வெட்டியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொஞ்சம் சுரண்டி விட்டோம்னு வச்சுக்கிங்களேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது விதையை போட்டு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த இடம் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்வெட்டியை வச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறவி விட்டுக்கலாம். அப்போதான் இந்த இடத்துல ஏதாவது விதை போட்டோம்னா வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் வரும். இங்கே பார்த்தீங்களா இந்த இடம்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கனால சீக்கிரம் அந்த மண்ணெல்லாம் இதாகிடுது. ஓகே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா எடுத்தாச்சு கேஸ். இப்போ போய்ட்டு நம்ம தண்ணி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 4 பக்கமும் ஒரு குழி தோண்டிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஊற்றினா தான் நம்ம வந்து ஈரமாக இருந்தால் தானே அந்த இது வளரும். ஸோ அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் ஒரு சின்ன குழி மாதிரி வெட்டிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த குழியிலலாம் ஊற்றணும். அதுக்கு பக்கெட் வேணும். நம்மகிட்ட பக்கெட்டில் அயன் இருக்கு 3, அது போதும். பக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இங்கே இருக்குங்க பக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம். 3 அயன் இருந்தால் போதும். இப்போ நம்ம பக்கெட் வாங்கியாச்சு. இந்த பக்கெட்டில் தண்ணி வந்துட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி மாதிரி தோண்டணும் பார்த்தீங்களா 4 பக்கமும். அந்த குழியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு வரணும். ஸோ இருங்க ஊற்றிட்டு வந்துடலாம். ஓகே இதில் ஊற்றணும். இதில் ஊற்றியாச்சு. இதே மாதிரி 4 சைடும் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கடைசி இதுலையும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாகும். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விதை நட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈஸியாக கொஞ்சம் வளர்ந்துடும். தண்ணி இருந்தால் தானே வளரும். ஈரமாக இருந்தால் தானே. அங்கே பார்த்தீங்களா அந்த ஈரமாக இருக்கிற இடம்லாம் டார்க்காக மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அந்த செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளரும். இல்லைன்னா வளரவே வளராது. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நட்டுறலாம். சரி கேரட்னே வருதுங்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு. கேரட் நட்டுறலாம். இதே மாதிரி பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது நட்டு வைக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படின்னா பீட்ரூட் இந்த மாதிரி ஏதாவது நடலாம். அது நமக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைவேட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கேரட் நட்டுக்கலாம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஏதாவது நட்டுக்கலாம். ஓகே உருளைக்கிழங்கு விதை இருக்கா இல்லையான்னு தெரியலையா. இருங்க எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ பிளான்ட் இவரும் நிறைய வச்சிருப்பாராட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நட்டுக்கலாம். என்னன்னா பீட்ரூட்டு நெல்லெல்லாம் இருக்கான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்ததும் நெல்லுன்னு தான் நினச்சேன். ஏன்னா அது முளைச்சிருக்கிறது அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வீட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது கோதுமை இடத்துல நம்ம பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு நட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை குக் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். என்னங்க டாட்டாக உழுவுது. ஐயோ மழை உழுவுதாட்டுக்கு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சீக்கிரம் போய் படுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இருட்டு கட்டிடுச்சுனாவே ஜாம்பி வர ஆரம்பிச்சிடறானுங்க. ஓகே இது ஃபுல்லாக வந்து அவ்வளோதான். சரி நம்ம போய் படுத்துக்கலாம். இந்த இடத்துல படுக்க முடியல. ஜாம்பி பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம வேறு எங்கேயாவது தான் போய் படுக்கணும். வெளியே வச்சு படுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பக்கத்தில் எங்கேயும் ஜாம்பி இல்லை. ஆனாலும் போட்டால் இங்கே படுக்க முடியல. ஜாம்பி மான்ஸ்டர்னு காட்டுது. நம்ம டீம்மேட்டு உஷாரா வீட்டுக்கு மேலே ஏறிட்டாரு. அங்கே போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே தான் ஏறணும். இன்னும் நம்ம வீடு பில்டு பண்ணுங்க. சும்மா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இதை பில்டு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். அதனால தான்
நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மைன்கிராஃப்ட் எபிசோடு எல்லாமே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, மொட்டை மாடியில் படுத்து தூங்கியாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கி போய் வேறு ஏதாவது வேலை இன்றைக்கி பேக்ரவுண்டில் சாமி போட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம், அதனால பாட்டு பாடுறது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையை எடுத்தாச்சு. இந்த கோதுமையை வச்சு ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பிடிச்சிட்டு வரலாம். இங்கே குதிரை இருந்துச்சு கைஸ். இந்த குதிரையை இதான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் வரதான் மாட்டேங்குது, இது சாப்பிடவும் மாட்டேங்குது. குதிரையை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். குதிரை எப்படி பிடிக்கணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஏதாவது கிடைச்சா பிடிச்சி. தூரத்தில் வெள்ளை கலரில் ஒரு என்னமோ தெரியுது, ஆடாக தான் இருக்கும். ஆடே தான். வா ஆடு மே பா வந்துருச்சு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துருச்சு கைஸ். மாடு வந்து நான் ஆல்ரெடி பின்னாடி கூட்டிகிட்டு வந்தேன், அதனால உங்களுக்கு வந்துருக்கும். டக்குன்னுலாம் வரல. தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு வரதை பாருங்க. பெரிய பில்கேஸ் நினைப்பு பொறுமையாக வருதுங்க. வேகமாக வாங்க. ஆஹா, இந்த வேலி இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே. கம்ப்ளீட் பண்ணாமல் இப்படி உள்ளே விட்டோம்னா அது பாட்டுக்கு திரும்பி ஓடி போயிடும். ஓகே, இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் உடச்சிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். ஓகே, இதெல்லாம் உடச்சிட்டு நேராக செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அந்த பெருசாக இருந்ததை சின்னதாக மாற்றியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 மாடு தான் அதுக்குள்ளே நிற்க முடியும். இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏற்கனவே 3 மாடு இருக்குது. இங்கே மாடெல்லாம் போயிருச்சே. மாடு எங்கே போகிற? வா நின்று. அப்பாடா வந்துருச்சுங்க. இன்னொரு மாடு இங்கே இருக்குது. இன்னொரு 3 மாடு இருக்குது, ஒரு ஆடு இருக்குது. அப்போ இது போதும், இதை கொண்டு போய் இதுக்குள்ளே விட்டுறலாம். மாடு எதுக்கு நான் பிடிச்சிட்டு வந்து விட்றேன்னா நமக்கு பாலுக்கு யூஸ் ஆகும். பால் கறக்கலாம். நம்ம பக்கெட் இருந்தால் போதும் அதுக்கு. ஓகே இருங்க, அந்த மாடு வேறு வரமாட்டேங்குது. வந்துருச்சுங்க. இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது? ஐயோ, பண்ணி குட்டிக்கிட்டே பெரிய அக்கா போகிற இருந்துச்சு. இப்போ எப்படியாவது வெளியே போய் தான் ஆகணும். இப்படியாவது இதை வச்சுட்டு நைஸாக வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். அப்பாடா வச்சாச்சுங்க. அப்பாடா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிடிச்சி உள்ள வச்சாச்சு. ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பன்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பன்னி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வெட்டி குருமா போட்டு சாப்பிட்றது. கேரட்லாம் முளைச்சிருச்சு, இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து 3 கிடைக்குது. அதை நம்ம திரும்பி அந்த இடத்துல நட்டு வச்சுக்கலாம். மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்குட்டிக்கு கொடுத்து பன்னியை கொஞ்சம் அதிகமாக்கிடலாம். ஏன்னா இதுதான் நமக்கு இனிமேல் சாப்பாடு. பூஜைக்கு பலி கொடுக்க ஆடுங்களை கூட்டிட்டு வரல. சோறு போட்டு வளர்த்தி குருமா வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பாடு கொடுத்தா ஹார்ட் கொடுக்குறது சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஹார்ட்டாக பறக்குது. குட்டியும் போட்டுருச்சு. கோதுமை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பன்னிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு மாடுக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? கோச்சுக்கும்ல. மாடெல்லாம் குருமா போட்டு சாப்பிட போகிறது இல்லை. மாடெல்லாம் நான் எனக்கு அடிக்கவே கூடாது. அதெல்லாம் நல்ல மாடு. ஸோ இது குட்டி போட்டு தான் பார்க்க இருங்க. மாடு குட்டி போடுமா? 2 கிஸ் கொடுத்துட்டு குட்டி போட்டுருச்சுங்க. அழகாக மாடுலேருந்து பால் கறந்து நம்ம மில்கி பார் பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். ஐயோ, விளம்பரம் ஞாபகம் வந்துருச்சு. மில்கி பார் கிடையாது, பன்னா என்னமோ ஒன்று செஞ்சுக்கலாம். கிஸ் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம மேலே ஏறணும். படிக்கட்டு மாதிரி செஞ்சு மேலே ஏறிக்கலாம். ஏன்னா நம்ம பெட்டெல்லாம் மேலே இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள கோழி அடைச்சி வச்சிருக்காரு. பூண்டு இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கோழியாக அடைச்சி வச்சிருப்பாரு. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி போய் படுத்துக்கலாம். ஓகே, படிக்கட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. இங்கே போய் படுத்துக்கலாம் கைஸ். இது இல்லை, இதில் படுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீடை பில்டு பண்ணுங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து படுக்க வச்சுட்டானுங்க ஜாம்பி தலையிடுங்க. அங்கே பாருங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்ட போயிட்டு நம்ம ஆட்டையை போட்டு வர போகிறோம். அதாவது வேறு ஏதாவது புதுசாக வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்குமா சொல்லுவோம். பட் ஃபஸ்ட்டு எழுத்து ஏற்றிக்கலாம். ரொம்ப பொறுமையாக நடக்கிறான். ஓகே, ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? குதிரை இருக்குது. குதிரை கருப்பு கலர் சூப்பராக இருக்குங்க. அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து குதிரையும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போக முடியாது. அது ரைடு பண்ணுறதுக்கு ஒன்று தேவை. அது இருந்தால் தான் ரைடே பண்ண முடியும். அப்படியே இந்த பக்கம் வந்தால் என்னமோ சிவப்பு கலர்ல இருக்குது. பீட்ரூட்டா? அடாடாடாடாடா, பீட்ரூட் தாங்க. நம்ம வில்லேஜில் இது நம்ம இது தோட்டத்தில் இல்லை. இதை கொஞ்சம் ஆட்டை போட்டு போயிடலாம். ரொம்ப கொடூரமானவெல்லாம் இல்லை. நான் நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நட்டு வச்சுட்டு போயிடலாம். ஒரு 8 பீட்ரூட் விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வில்லேஜ் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் வந்தால் ரோஜா பூ மாதிரி என்னமோ இருக்குது. சரி, இதையும் எடுத்துக்கலாம். ரோஜா பூ மாதிரி தான் இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். சரி, இங்கே இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிடலாம். அதோட விதை ஒரு 8 இருக்குது. இது சாப்பிட்றதாட்டுக்கு இது இல்லை, இது நடமுடில. அப்புறம் விதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக நட்டு வச்சிட்டேன். இதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, நமக்கு யூஸ் ஆன நிறைய பொருள் நட்டு வச்சாச்சு. இன்னமும் பெருசு பண்ணணும் இதை. அண்ட் இந்த பக்கம் கோழி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கூண்டு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாரு நம்ம ஜீவன் ப்ரோ. நம்ம பூ மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம்ல, இது ரோஜா பூ மாதிரி இருக்குது. நம்ம ரோஜா பூனே சொல்லிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாவது பார்க்க நல்லா இருக்கும், அதுக்கு தான். ஓகே, இந்த இடத்துல ஒன்று வச்சிடலாம். அதே மாதிரி 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கலராக தெரியுது. வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரியல. கொஞ்சம் கலராக அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. அழகாக இருக்கான்னு தெரியல, பட் டீசெண்டாக இருக்க மாதிரி சொல்ல நம்ம கொஞ்சம் வீடு பில்டு பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அயன் கோலம்பை காணாங்க. அயன் கோலம்பை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். வில்லேஜ் இருக்குது, அயன் கோலம்பை காணா. எங்கேயாவது போய் அடி வாங்கியிருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அயன் கோலம்பை. ஆனால் அவன் மேலே கையை வச்சோம் சும்மா இருக்க மாட்டான், பொழந்து கட்டிடுவான். அவ்வளோ பயங்கரமானவன். அவனை நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வர வைக்கலாம் நம்ம பக்கத்தில். ஏன்னா நைட்டு ஜாம்பிலாம் வந்து அவனுங்களை போட்டு பந்தாடுவான். கேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதெல்லாம் கொண்டு போய் அப்படியே பீட்ரூட் கேரட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டிக்கு கொடுத்து பன்னி குட்டி போட்டு வச்சு நிறைய வந்து வர வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படுத்தாச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. ஓகே,
ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த ஒரு சந்தேகத்தை மைன்கிராஃப்ட் மூலமா நான் சரி பண்ணிக்க போகிறேன். கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அதனால கோழிக்கு கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா குட்டி போடுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். குட்டி போடுமா முட்டை போடுமான்னு தெரியல. அங்கே ஒரு முட்டை இருக்குது, குட்டியும் இருக்குது. எப்படி இது வந்திருக்கும்? சரி இருங்க, முட்டை நமக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க கிளிக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கிடச்சிருச்சு. இந்த எக்கு வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல கைஸ் எனக்கு. சரி சார், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். இப்போ கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்போம். ஒரு கோழிக்கு கொடுத்தாச்சு, இன்னொரு கோழிக்கும் கொடுக்கணும். அப்போ தான் குட்டி போடுமா முட்டை போடுமாங்கிறது தெரியும். இருங்க, கோழிக்கு இன்னொரு விதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இருக்குங்க விதை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழிக்கு கொடுப்போம். இப்போ முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சாங்கிற உண்மை தெரிஞ்சிடும். 2 கோழி கிஸ் கொடுத்துக்குது. முட்டையா கோழியா? கோழி குஞ்சு. வேற லெவல். ரொம்ப நாளா இருந்த ஒரு சந்தேகம் இன்னைக்கு தீர்ந்துருச்சு கைஸ். கோழியில இருந்து தான் கோழி வந்துச்சு, முட்டையில இருந்து கோழி வரல. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யார் எத்தனை பேர் என்னென்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பன்னிக்குட்டிக்கு சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே வேற ஏதாவது கொண்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி நம்ம உள்ள போயிடலாம், அப்படியே வெளியே வந்துடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தாட்டியும் அதை உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஏன்னா ஆடு நம்ம போய் பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஆடு தான் இருக்கு. இது எதுக்கு வைக்கிறேன்னா, இங்கே வெளி சைடுல இருந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகலாம். ஆடும் உள்ள வந்துடும், ஆனால் உள்ள இருந்து வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் மண் தோண்டி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகும். அதாவது நடந்து போகிற பாதை இதில் தான் செய்வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க மண்ணை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணி விட்டுரும். ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சின்னதாக நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அறுவடை பண்ணாமே நம்ம கைக்கு வர மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட்டை இன்றைக்கி தான் 2வது நாள் விளையாடுறேன். 2வது நாளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது சின்னதாக செஞ்சுருக்கேன். இது அப்டேட் பண்ணலாம், பெருசாக அப்டேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க. மைன்கிராஃப்ட் லவர்ஸ்லாம் கமெண்ட்டில் கேட்டனால தான் அகைன் நான் மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய கண்டினியூ ஆகணும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக போயிருக்கு நம்ம சேனலில் வியூஸ். இருந்தாலும் எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டனால தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே வியூஸ் குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா நான் அப்படியே ஸ்டாப். அதனால மைன்கிராஃப்ட் லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்படியே பார்க்க வைங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெஸ்ட் சந்திப்போம்.